6 பாலுக்கு 13. முதல் 3 பால் பெரிய சாதாரண மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேட்டிங் டீமுக்கு. முதல் 3 பால் டாட் பால் போட்டால் பவுலிங் டீமுக்கு மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம் யார் முதல்ல ப்ரெஷர் போடுறாங்க, பவுலிங் டீமா இல்லை பேட்டிங் டீமான்னு பார்க்கணும். 6 பாலுக்கு 13 ஃபர்ஸ்ட் ஒன். அடிச்சிருக்காரு, விக்கெட்டுக்கான வாய்ப்பு லாங்கில் விக்கெட்டான்னு பார்க்கணும். கேட்சுங்க ஈஸியாக ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு. பெல் பால் விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க மனோஜிங்க. 5 பாலுக்கு 13. கடைசி 5 பாலுக்கு 13 அடிக்க ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தேவா உள்ள வராரு. நோ பாலுங்க, 2 சேஞ்ச் பண்ணலை. 5 பாலுக்கு 12 அடிக்கணும். இந்த பால் ஒரு ஃப்ரீ ஹிட். ஆஹா, பின்னாடி 2 ரனுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த வேகமாக போகிறாரு அழகு. சிங்கிள் ஓடி இருக்காங்க. அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். கடைசி 4 பால் ஃபேஸ் பண்ணேன். 4 பாலுக்கு 11 ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். ஃபுல் டாஸ் பாலுங்க, எப்போ 6 எங்கேயோ போய் விழுவுது ரோட்ல. தேவையான ஒரு 6 சொல்லலாங்க. நோபால் கிளைம் பண்ணுறாங்க, ஆனால் அது இப்போ பிரச்சனை இல்லை. தேவையான ஒரு 6 வந்துருக்கு. 3 பாலுக்கு இப்போ 5 அடிக்கணும்னு நினைக்கிறேன். முதல் 3 பாலில் ஒரு 6 பதிவு பண்ணி மேட்சை மாற்றிருக்கான்னு சொல்லலாங்க அரவிந்த். நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் வரணும்னு. அதே மாதிரி ஸ்ட்ரைக்கில் வந்து ஒரு ஃபுல் டாஸ் பாலை வாங்கி நெக்ஸ்ட் சைடு காத்தடி சைடு அடித்து மேட்சை ப்ரெஷரில் போயிருக்காருன்னு சொல்லலாம். இப்போ கடைசி 3 பாலுக்கு 5 அடித்தா அந்த மேட்சை வின் பண்ணி குவாலிஃபை ஆவாங்க திருவையாறு. பார்க்கலாம். 3 பாலுக்கு 5. நோ பால், 2 ஓடலை. 3 பாலுக்கு 4 ஃப்ரீ ஹிட் பால் போல்டு, ஆனால் அது ஒரு ஃப்ரீ ஹிட். அதனால அடிச்சிருக்கணும். அரவிந்த் மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாங்க. அகீன் இங்கே மேட்சை ப்ரெஷரில் கொண்டு போயிருக்காரு பவுலர். இப்போ 2 பாலுக்கு 4 அடிக்கணும். இந்த பால் அடிச்சே ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 2 ரனாவது அடிக்கணுங்க. ஏன்னா மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகும். ஃப்ரீ பாலை மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் அரவிந்த். பேட்ஸ்மேன் அந்த பவுலர் போர்த் பிளேயர் ப்ரெஷரில் இருப்பாங்க. 2 பாலுக்கு 4 ஸ்ட்ரைட்டு. ஐயோ 2 ஓடலை, 2 ஓடலைங்க. இப்போ 1 பாலுக்கு 4 அடிக்கணும். 6 அடித்து மேட்சை க்ளோஸில் கொண்டு போனார். இப்போ 1 பாலுக்கு 4 அடிக்கணும். ப்ரெஷரில் இருக்காரு பேட்ஸ்மேன். இங்கே அகீன் மேட்ச் திரும்புதுன்னு சொல்லலாம். ஒன்லி பவுண்டரி மூலியமாக தான் அந்த மேட்சை வின் பண்ண முடியும். 3 ரன் அடித்தா ட்ரா ஆகும். பார்க்கலாங்க. இந்த பால் பேட்டில் வாங்கலாம்னா கண்டிப்பாக பவுலிங் டீம் வின்னு. ஐயோ போட்டிருக்காருங்க லாங்கில். 2 ரனுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். ஐயோ மேட்சை வின் பண்ணுறாங்க. இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. 55 எப்பா, என்ன ஒரு க்ளோஸான மேட்ச்சு. சரியான எஃபோர்ட் போட்டு கடைசியில் விட்டு கொடுத்துருக்காங்க. அரவிந்த் வந்து எக்ஸலண்டாக ஒரு 6 அடிச்சிருந்தார். நோ பாலில் அடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்காரு. மேட்சை ரொம்ப க்ளோஸாக கொண்டு போய் முடிக்கிறாங்க. பவுலருக்கு தான் கிரெடிட் ஃபுல்லாகவே. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் பவுலருக்கு தாங்க. ஃப்ரீ பாலையும் எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு.